இன்னைக்கு பார்க்க போகிற சம்மோட ஸ்க்ரீன். ஹலோ இன்மைஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங்கில் சிபிபி மெத்தட். ஸோ அதில் எக்ஸைஸ் 5ல் கெயின் ஆர் லாஸ் ஆன் மானிட்டரி ஐட்டம்ஸ். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூர்யா லிமிடெட் ஹேட் மானிட்டரி அசட்ஸ் அண்ட் மானிட்டரி லயபிலிட்டிஸ் of rupees 80,000 and 90,000 respectively. So monetary asset வந்து 80,000, monetary liability 90,000 என்ன எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மானிட்டரி அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. மானிட்டரி liabilities 90,000. ஓகே, respectively throughout the year 1995. During the year, the general price index as shown by the wholesale price index has gone up from 100 to 120. So opening index வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, closing index 120. You are required to assign the monetary gain or loss on the general price level given gain or loss. ஸோ ஓகேவா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் போட்டு கன்வர்ஷன் ஃபேக்டர் ஃபார் த ஐட்டம்ஸ் ஆன் ஓப்பனிங் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர் க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். க்ளோசிங் வந்து 120, ஓப்பனிங் வந்து 100. ஸோ இப்போ என்ன வருங்க 1.25. ஸோ எதுக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா. ஓகேவா. ஸோ அதாவது 90,000 வந்து அசட் வந்து 80,000 இருக்கு இல்லையா. ஸோ 80,000 வந்து ஹெச்சிஏல ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது 80,000 இருக்குது. எவ்வளோ டைம்ஸ் ரிவைஸ் ஆகிருக்கு சிபிபி மெத்தட் கேட்டிருக்காங்க இல்லையா. சிபிபி மெத்தட் அப்படிங்கும்போது 1.2 டைம்ஸ் வந்து மணியோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ அது எவ்வளவோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மானிட்டரி லைபிலிட்டிஸ் 90,000 ஹெச்சிஏல இருக்குது. ஸோ சிபிபி மெத்தடில் எவ்வளோ டைம்ஸ் 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் பெனிஃபிட்டாக இருக்கா கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. என்முகே ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் மானிட்டரி ரிசல்ட்ஸ். ஸோ மானிட்டரி ரிசல்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்டுக்கான ஃபார்முலா மானிட்டரி லயபிலிட்டி மைனஸ் மானிட்டரி அசட். ஓகேவா. ஸோ மைனஸ் என்ன ஃபிகர் வருதோ அதுதான் மானிட்டரி ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மானிட்டரி லயபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி லயபிலிட்டி இன்க்ரீஸிங் மானிட்டரி லயபிலிட்டி என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்லேருந்து லெஸ் ஆக்சுவல் மானிட்டரி லயபிலிட்டி. ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். அதுதான் மானிட்டரி லயபிலிட்டின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி மானிட்டரி அசட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா increase in monetary asset value. So less actual monetary asset. ஓகேவா. ஸோ இது தான் வந்து நம்ம வந்து மானிட்டரி அசட் மானிட்டரி லைபிலிட்டி இந்த ரெண்டு வேல்யூ தான் எடுத்துக்கணும். இங்கே மானிட்டரி லைபிலிட்டி மானிட்டரி அசட் அப்படின்ட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து மானிட்டரி லைபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஹெட்டிங் மாதிரியே போட்டுக்கிறேன். மானிட்டரி liabilities. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லி இன்க்ரீஸ் இன் மானிட்டரி லைபிலிட்டி இல்லையா. மானிட்டரி liabilities on 195 gone up with என்னங்க ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஜிபிஐ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மானிட்டரி லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 90,000 இருக்குது. ஸோ 90,000 இன்ட்டு 1.2. ஸோ மானிட்டரி லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 1.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து
90,000 into 1.2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வருதுங்க 1,08,000 வருது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுங்க, அடுத்தது ஃபார்முலா லெஸ் ஆக்சுவல் மானிட்டரி லைபிலிட்டி. ஆக்சுவல் மானிட்டரி liabilities எவ்வளவு இருக்குங்க நம்மளுக்கு 90,000. ஓகேவா? liability 90,000. ஸோ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வரது என்னங்க 18,000. இதுதான் நம்மளுக்கு என்ன மானிட்டரி liability. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுங்க லெஸ். ஓகேவா? மானிட்டரி அசட். மானிட்டரி அசட்ஸ். மானிட்டரி அசட்டுக்கு அதே மாதிரி ஃபார்முலா என்ன வரும், இன்க்ரீஸ் இன் மானிட்டரி அசட் லெஸ் ஆக்சுவல் மானிட்டரி அசட். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். புக்கில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது கிடையாது, நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். சரி, மானிட்டரி அசட்ஸ் ஆன் 1,195 gone up with GPI general price index. ஓகேவா? மானிட்டரி அசட் எவ்வளோ இருக்குதுங்க 80,000 இன்ட்டு 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 96,000. ஸோ லெஸ் ஆக்சுவல் மானிட்டரி அசட் எவ்வளோ இருக்குங்க 80,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேல்யூ இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்க மானிட்டரி, இது வந்து என்னங்க மானிட்டரி அசட். ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன வருங்க மானிட்டரி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மானிட்டரி லைபிலிட்டி மைனஸ் மானிட்டரி அசட். ஸோ மானிட்டரி லைபிலிட்டி 18,000 லெஸ் மானிட்டரி அசட் எவ்வளோங்க 16,000. ஸோ இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னங்க 2,000. ஓகேவா? ஸோ அந்த சிபிபி மெத்தட் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச ஃபிகர் வந்து மானிட்டரி ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.